जो नित्य गोविंदा नित्य गोविंदा. ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்தாம் யாத்ரா. எங்களோட சார்தாம் யாத்ரா சென்னை விமான நிலையத்தில் தொடங்குச்சுங்க. மதியம் உணவை சாப்பிட்டுட்டு இண்டிகோ ஃப்ளைட்டில் ஏறினோம் பல கற்பனைகளோட. டெஹ்ராடூன் விமான நிலையத்தில் இறங்கின உடனே பேகேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி நைட் ஒரு ஹோட்டலில் போய் தங்கிட்டோம். ஏன்னா நாளை காலையில் நம்ம நேரமாக கிளம்பணும். முதல் நாள் டெஹ்ராடூனில் இருந்து பர்குட் பயணம். இந்த யாத்ரா எப்படி பிளான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நாள் ட்ராவல் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஒரு தம்மோட தரிசனம், அதாவது ஒரு கோவிலோட தரிசனம். இரண்டாம் நாள் யமுனோத்ரி பயணம். யமுனோத்ரி கோயில் இந்திய இமயமலையின் கார்வால் மலைத்தொடர்ச்சியில் அமைந்திருக்குங்க. உத்தரகாசி மாவட்டத்தில் 3291 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்குங்க. இந்த கோவில் யமுனை அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலுங்க. யமுனோத்ரி கோயில் அடிவாரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் மலையேற்றம் மேலே ஏறணும்னா நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த மலையேற்றத்தை நம்ம நடந்தும் கடக்கலாம், குதிரையிலையும் கடக்கலாம், டோலி அதாவது நம்ம 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க அதுலேயும் கடக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கூடையில் உட்காந்துட்டு நம்ம போகலாம். நம்மளால் நடக்க முடியல அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம மேலே போய்க்கலாம். சங்கமத்தில் பயணிக்கும் பெரியசாமி ஸ்ரீ இப்போ அந்த குதிரையில் தான் ஏறி மேலே போயிட்டுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நடக்கிற அளவுக்கு ஆனால் ஸ்டாமினா குதிரையில் போகிறப்பையும் வேணும் அப்படிங்கிறத பெரியசாமி ஸ்ரீ சொன்னாங்க. அப்படி தானே ஸ்ரீ? ஆறு கிலோமீட்டர் மலையேற்றத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடித்தாச்சு. இப்போ தரிசனம் பண்ண கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைடில் போகிற யமுனை ஆற்றில் நிம்மதியாக குளிச்சுட்டு நம்ம தரிசனம் பண்ண போகலாம். தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஸ்பெஷல் தரிசனம் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு. அதில் யாரும் ஏமாந்துட வேணாம். முதல் கோவில் தரிசனம் வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. இந்த பசுமையான யமுனோத்ரியில் பார்க்குற இடமெல்லாம் மலையேற்றம் தாங்க. ஒவ்வொரு மலையேற்றம் முடித்ததுக்கப்புறமும் சோர்வாகும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்லைங்க, ஒவ்வொரு மலையேற்றம் முடித்ததுக்கப்புறமும் எங்களுக்குள்ளே புத்துணர்ச்சி தான் வந்துச்சு. மேலும் இன்னும் மலையேற்றம் இல்லையா அப்படின்னு தான் எல்லோரும் தேடிக்கிட்டு இருந்தோம். ட்ரெக்கிங் நடந்துட்டு இருக்கு. மூன்றாவது நாள் வெறும் பயணம் மட்டும்தாங்க. பர்குட்லேருந்து உத்தரகாசி ட்ராவல் பண்ணுறோம், அங்கே போய் ஓய்வெடுக்கிறோம். நல்லா ஓய்வெடுத்தாச்சு. 4ஆம் நாள் உத்தரகாசியிலேருந்து கங்கோத்ரி தரிசனம். கங்கோத்ரி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் ஒரு நகராட்சி ஆகும். இந்த கங்கோத்ரி பாகிரதி நதிக்கரையில் அமைந்துள்ளதுங்க. இதோட உயரம் 3415 மீட்டர், அதாவது 11204 அடி. இந்த கங்கோத்ரி
பலராலும் கங்கையின் பிறப்பிடம் அப்படின்னு கருதப்படுதுங்க. ஆனால் உண்மையில் இங்கே இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு பனிப்பாறையிலிருந்து தான் கங்கை உருவாகுதுங்க. இந்த கங்கோதிரியிலிருந்து வர நீரோட்டத்தின் பெயர் பாகிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீரோட்டம் தேவப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல தான் கங்கை அப்படிங்கிற பெயரை பெறுதுங்க. கங்கோதிரி வந்ததுக்கப்புறம் பாகிரதி நதியில் காலை நினைக்காம எப்படிங்க கோயிலுக்குள்ளே போகிறது? நம்ம தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாகிரதி நதிக்கரை பக்கத்தில் நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மண்டபங்கள் கட்டி அங்கே சிலைகள் வச்சு பூஜையும் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அதை பார்த்துக்கிட்டே நம்ம தரிசனத்துக்கு மேலே கோவிலுக்கு போவோம். நார்மல் லைனில் நின்னோன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. அதனால் நம்ம ஸ்பெஷல் தரிசனம் எங்கே இருக்கோ அதை தேடி நம்ம அங்கே போய் நிற்போம். அப்பாடா, ஒரு வழியாக ஸ்பெஷல் தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சுங்க. அந்த லைன்லேயும் வந்து நின்னாச்சுங்க. வாங்க, இனிமேல் கங்கோதிரியை தரிசனம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. கங்கோதிரியை தரிசனம் பண்ண கையோட ஒரு சிட்டிங் தியானத்தையும் பண்ணிட்டு வந்துடுவோங்க. இங்கே இருக்க வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். அங்கே நல்ல ஒரு தியானம் பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களில் மாதிரி அங்கே ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியல. வாங்க நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போவோம். வாங்க மதிய உணவை சாப்பிட்டுட்டு வர வழியில் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த இடத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்கே குளியில் போட்டு வந்துடுவோம். வர முடியாது பாத்தீங்கன்னா புது மண்ணாடியில் பற்றி இதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் முடிச்சிருப்போம். அது பண்ணி காலை 2 மணிக்கு 15 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வாமாக தான் இருக்கு. ஒரு நிமிஷத்துல இறங்கிட்டோம். மேலே வந்து கீழே போனால் பயங்கரமாக செய்யுது. குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுது. இந்த ஹாட் ஸ்ப்ரிங் கங்கோதிரிக்கும் உத்தரகாசிக்கும் நடுவில் இருக்குங்க. நீங்கள் கங்கோதிரி போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ இந்த இடத்துல ஒரு குளியலை போட்டு போனீங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே மேலே போனீங்கன்னா ஒரு கோயில் கூட இருக்குங்க. அந்த கோயிலில் நீங்கள் தியானம் கூட பண்ணிட்டு போகலாம். கோயில் இருக்குது, ஆப்போசிட்டில் மலை இருக்குது. மலையை பார்த்துக்கிட்டே ஒரு தியானத்தை பண்ணோம் அப்படின்னா மறக்க முடியாத அனுபவங்க இந்த இடத்துல.
கோவிலில் இருக்க தெய்வமும் கங்கை தாங்க. இந்த கோவிலுக்கு போனதும் எங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனமும் கிடைச்சிது, ஸ்பெஷல் பூஜையும் நடந்ததுங்க. அங்கே இருந்த சுவாமிகளோட ஆசீர்வாதத்தோடு அந்த கோவிலை விட்டு நாங்கள் சந்தோஷமாக கிளம்பணும். இன்றைய நாள் சூப்பராக முடிஞ்சதுங்க. ஹோட்டலுக்கு போனோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். 5வது நாள் உத்தரகாசியிலிருந்து சோன்பிரயாக் பயணம். எங்களோட அடுத்த பெரிய மலையேற்றத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டிய நாள். சோன்பிரயாக் பக்கத்தில் வந்தோடனே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்ததுங்க. எப்பா, இவ்வளோ பெரிய டிராஃபிக்! இந்த மாதிரி டிராஃபிக்கை நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் பொறுமையை இழந்து காரை விட்டு வெளியே வந்து நாங்கள் வாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஹோட்டலுக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து போய் ஃபைனலாக அந்த மலை மேலே இருக்க ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். நாளைக்கு மலையேற்றம் பண்ண 6ஆம் நாள் சோன்பிரயாக்லேருந்து கௌரிகுண்ட் போகணும். கௌரிகுண்டிலிருந்து கேதார்நாத். சோன்பிரயாக்லேருந்து கௌரிகுண்ட் போகிறதுக்கு லோக்கல் டாக்ஸி இருக்குங்க, அதை பிடிச்சா போதும். ஆனால் கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத் போகிறதுக்கு 16 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். இந்த 16 கிலோமீட்டர் மலையேற்றம் நீங்கள் பண்ண முடியலனாலும் நம்ம யமுனோதியில் பார்த்த மாதிரியே இங்கேயும் குதிரைகள் இருக்குது, டோலிகள் இருக்குது, அந்த கூடைகள் இருக்குது. இந்த 3 வழியாகவும் நம்ம இந்த மலையேற்றத்தை கடக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 3மே ஒரே நேரத்தில் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மேலே இருக்க குட்ஸ், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதாகட்டும், கடைகளுக்கு தேவையான பொருட்களாகட்டும், எல்லாமே இந்த குதிரை வாயிலாகத்தான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வரிசையாக குதிரைகள் போய்கிட்டே இருக்கும், குட்ஸ் போய்கிட்டே இருக்கும். நம்மளும் அந்த வழியில் தான் நடந்தாகணும், வேறு வழி இல்லைங்க. இந்த 14 கிலோமீட்டர் தூரத்துலேயும் நிறையா ஷார்ட்கட்ஸ் வரும், நிறையா மலையேற்றங்கள் வரும். நம்ம நார்மலான வழியிலையும் போகலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயும் பூந்து மலையேற்றம் பண்ணி போகலாம். எங்களுக்கு இந்த மலையேற்றம் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சேலஞ்சிங்காகவும் இருந்ததுங்க. பல மணி நேரம் மலையேற்றத்துக்கு அப்புறம் நாங்கள் பேஸ் கேம்ப் அப்படிங்கிற இடத்த வந்து அடைஞ்சாங்க. இந்த பேஸ் கேம்ப் அப்படிங்கிற ஏரியாவில் பல டென்ட்டுகள், கேம்புகள் இங்கே அமைச்சிருப்பாங்க. நம்ம நைட் இங்கே தான் தங்க போகிறோங்க. வாங்க மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். ஹாய், நாமக்கல்லில் கொல்லிமலை மேற்கொண்டு இயங்கக்கூடிய நம்முடைய ஆத்மாக்கள் சங்கமத்திலேருந்து நிர்வாகிகள் கர்மிகள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இமயமலை வந்திருக்கோம். இன்றைக்கி கேதார்நாத். இது ஒரு நல்ல ட்ரிப்பு.
கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த இடங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நான் கேதார்நாத் ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள் பின்னால் ஹிமாலயஸ் மலை. இந்த டெண்டில் தான் நாங்கள் தங்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு. வாங்க டெண்டை பார்ப்போம். ஹாய், இதுதான் நம்ம டெண்டு. இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்க போகிறோம். இப்போ வாங்க, இன்றைக்கி நைட்டு ஆராத்தி இருக்குது. நம்ம போயிட்டு ஆராத்தி பார்த்துட்டு விஐபி தர்ஷனில் போய்ட்டு நம்ம ஆராத்தி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நைட்டு 8 மணிக்கு ஆராத்தி முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு சுட டிஃபன் சாப்பிட்டு நைட்டு தங்குறோம். காலையில் மீண்டும் எழுந்திரிச்சு நம்ம போகிறோம். தர்ஷன் பார்த்துட்டு வந்து காலையில் டிஃபன் முடிச்சுட்டு காலையில் நம்ம கிளம்புறோம் 9 o'clock. வாங்க இப்போ ஆராத்தி பார்க்க போகலாம். அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஆரத்தியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம ஆரத்தியும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஆஹா, இன்றைய நாள் செம்மையாக முடிஞ்சதுங்க. ட்ரெக்கிங்கும் முடித்தாச்சு, கேதார்நாத் சுவாமி தரிசனம் முடித்தாச்சு, ஆரத்தியும் பார்த்தாச்சு. வாங்க நிம்மதியாக போய் சாப்பிட்டு கேம்பில் ரெஸ்ட் எடுப்போம். ஏழாம் நாள் இன்னைக்கு கேதார்நாத் சுவாமிகளை காலையில் தரிசனம் பண்ணிவிட்டு ப்ளஸ் அங்கே இருக்க பைரவர் கோவிலுக்கு போயிட்டு கீழே இறங்கணும். அதுதான் இன்னைக்கான பிளான். வாங்க பார்க்கலாம். ஐயோ, நேற்று பார்த்த கூட்டத்தை விட இன்னைக்கு 4 மடங்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. கியூ கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நீண்டு இருந்ததுங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வரப்போ. வாங்க கேதார்நாத் கோவிலை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பைரவர் கோவிலுக்கு போவோம். கேதார்நாத் கோயிலை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே ஏறினீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாறை இருக்கும் கோயிலுக்கு பின்னாடியே. அந்த பாறை பேர் பீமா ஷீலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீமா ஷீலா என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2013 வெள்ளத்தில் இந்த கேதார்நாத் கோயிலை ஷீல்டு மாதிரி, அதாவது ஒரு தடுப்பு மாதிரி இருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேதார்நாத் கோயிலை தாண்டி பின்னால் இன்னும் ஒரு 50 மீட்டர் நடந்தீங்க அப்படின்னா ஆதிசங்கரோட ஒரு பெரிய கற்சிலை இருக்குங்க. ஆதிசங்கரர்
அவர் 8ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு பெரிய தத்துவ ஞானிங்க மற்றும் அவர் துறவியும் கூட. அவர் கேதார்நாத் கோயிலுக்கு வந்து அத்வைத வேதாந்த தத்துவத்தை பரப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தன்னோட 32வது வயதில் காலமானார். கேதார்நாத் சன்னதிக்கு பின்னால் இமயமலையை தாண்டி செல்லும் அவரோட சீடர்களால் கடைசியாக காணப்பட்டார். அதனால அவருக்கு ஒரு இங்கே கற்சிலையை எழுப்பியிருக்காங்க. அடுத்ததாக பைரவர் கோயிலை நோக்கி ஒரு பயணம். பைரவர் கோயில் போகிறதும் ஒரு மலையேற்றம் தாங்க. ஒரு ஸ்டீப்பான ஒரே வழி மேலே போய்கிட்டே இருந்தோம்னா டாப்பில் பைரவர் கோயில். வாங்க பார்க்கலாம். அடடா, தியானம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு அருமையான இடம். இயற்கை தாயின் மடியில் உட்காந்து தியானம் பண்ணுறதே ஒரு தனி சுகந்தாங்க. வாங்க நம்ம தியானத்தை முடிச்சுட்டு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது தாங்க கேதார்நாத் கோயிலில் இருக்க பெரிய ட்ரெக்கிங். அதாவது 2 வழி இருக்குங்க. ஒன்று நார்மலாக ஸ்லோப்பாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த வழி குதிரைகள் எல்லாமே போயிட்டுருக்கோம். நம்ம அதில் போய்க்கலாம். அதில் போனால் 2 மடங்கு நேரமாகும் இந்த இடத்த கடக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து ட்ரெக்கிங், மலையில் பூந்து கல் பாறையில் ஏறி நம்ம போகிறது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. ஸோ இதில் போனோன்னா அந்த ஏரியாவில் கவர் பண்ணுறதை 3/4 மணி நேரத்தில் நம்ம இதை கவர் பண்ணிடலாங்க. வாங்க இந்த ட்ரெக்கிங் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குதுன்னு பார்ப்போம். வர்றப்போ நம்ம அப்படி வந்துட்டோம், போகிறப்போ நம்ம இந்த த்ரில்லிங்கோடு நம்ம போய் கீழே இறங்குவோம். அப்பா, அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கடந்து வந்திருக்கோன்ட்டு. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெக்கிங்கில் ஈஸியாக கடந்துட்டோம். இதுவே நம்ம ரைட் சைடில் வந்திருந்தோம் அப்படின்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் டயர்டாக இருக்கும். இயற்கைக்குள்ளே அப்படியே பூந்து வந்தனால டயர்டும் நமக்கு தெரியலை. கீழே இறங்கி நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளை பயணத்துக்கு தயாராகும். இந்த இயற்கை பயணத்தை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைங்க. நாளை பார்ப்போம். 8வது நாள் சோன்பிரயாக் இருந்து பத்ரிநாத் பயணம். கேதார்நாத் ஏறி இறங்கின ஒரு சந்தோஷத்தில் காலையில் ஒரு ஸ்ட்ராங்கான டீயை குடிச்சிட்டு புத்துணர்ச்சியோடு நாங்கள் பத்ரிநாத் பயணம் தொடங்கினோம். நாங்கள் கிளம்பி பத்ரிநாத் போகிற வழியில் நேற்று காலையில் பார்த்த மக்கள் கூட்டத்தை விட இந்த டைம் இன்றைக்கி காலையில் 10 மடங்கு அதிகமாகிடுச்சுங்க. நாங்கள் நேற்று வந்தப்போ காரில் தான் டிராஃபிக்காக இருந்தது. பட் ஆனால் இங்கே மக்களே டிராஃபிக்கில் நின்றுருந்தாங்க. க்யூ பார்க்க எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 2 நாளில் நாங்கள் தப்பிச்சிட்டோம். எங்களோட தரிசனம் சொன்ன போனால் கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாத்துக்கும் குருவுக்கு தான் நன்றி சொல்லணும். குருவே சரணம்.
சார்தாம் யாத்ராவோட 9வது நாளில் பத்ரிநாத் கோயிலை தரிசனம் பண்ண போகிறோங்க. அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம ருத்ரபிரயாக் பயணம் பண்ண போகிறோம். அங்கே போய் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த பத்ரிநாத் கோயில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலுங்க. இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு புத்த ஸ்தலமாக தான் இருந்துச்சுங்க. ஆதிசங்கரர் தான் இந்த புத்த ஸ்தலத்தை இந்து கோயிலாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தப்ட் குண்ட் அப்படிங்கிறது பத்ரிநாத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கோட பேருங்க. இங்கே நம்ம குளிச்சுட்டு நம்ம பத்ரிநாத் கோயிலை தரிசனம் பண்ண போகலாங்க. இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கனால நாங்கள் இன்றைக்கி இங்கே குளிக்கலை. தண்ணியும் அவ்வளோ சுத்தமாக இல்லைங்க, கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. சார்தாம் யாத்ரா ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்து யாரும் ஒழுங்காக சாப்பிட்லைங்க. அந்த ஊரோட பனி ரொம்ப புதுசு அப்படிங்கிறனால எல்லாருக்கும் சளி, ஜலதோஷம், தொண்டை வலி எல்லாம் வந்துருச்சுங்க. அதை பார்த்த கர்மயோகி பெரியசாமி ஸ்ரீ ருத்ரபிரயாக் ஹோட்டலுக்கு போன உடனே அங்கே இருக்கிறவங்களோட பேசி மிளகு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மிளகு ரசம் தான் பின்னாடி எங்களோட தொண்டை வலியை போக்குச்சுங்க. 10வது நாள் ருத்ரபிரயாகிலிருந்து ரிஷிகேஷ் பயணம். ருத்ரபிரயாக் சங்கமம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அலக்நந்தா நதியும் மந்தாகினி நதியும் இணையிற இடங்க. ரெண்டும் வேறு வேறு கலரில் இருக்கும். ஒன்றா இணைஞ்சு ஒரே நதியாக மாறி போகுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். அடுத்து நம்ம போக போகிறது ரிஷிகேஷ். நாங்கள் இறங்கியிருக்கோம் ஆசிரமம். இது கிச்சன், இல்லை கோயில். போனால் இது இந்த 2 ரூமு. மேலே போனால் மேலே தேங்க்யூ. சமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் இன்னைக்கு 10வது நாள் நம்ம கடைசியாக வந்திருக்க இடத்தோட பேர் ரிஷிகேஷுங்க. இங்கே கங்கையில் குளிச்சுட்டு இன்னைக்கு நைட் ஆரத்தி நடக்க போது அதை சூப்பராக பார்ப்போம் வாங்க.
देखने में आ रहा है कुछ सज्जन अपने जूते चप्पल लेकर गंगा जी में जा रहे हैं आपसे निवेदन है। கங்கை நதி ஓரத்தில் நடந்துட்டுருக்கப்போ ஒரு ஆச்சரியங்க. நாங்கள் நடந்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு டீ கடை முன்னாடி நாங்கள் நின்று சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். மேலே இருந்து ஒரு ஆள் பார்த்தாரு. திடீர்னு கீழே வாங்கன்னு சொன்னோம். கீழே இறங்கி வந்தார். வந்து திடீர்னு எந்த ஊர் இதெல்லாமே விசாரிக்க ஆரம்பித்தார். தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆன்மீகத்தில் எனக்கும் ஆர்வம் உண்டு, அப்படி இப்படின்னு என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு ஒரு வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆச்சு. அவரே எங்களை அவரோட கடைக்கு இன்வைட் பண்ணார். இன்வைட் பண்ணிட்டு ஒரு டீயாக குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் நினச்சோம், குரு எப்பயும் சொல்கிற மாதிரி ஒத்தை அதிர்வு உள்ள ஆத்மாக்கள் எப்பயும் தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். எங்கேயோ இருந்து எங்கேயோ போய் யாரோ ஒருத்தருக்கு கூட பேசுகிறப்போ எங்களுக்குள்ளே அந்த வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லோரும் மேலே போனோம். அந்த கங்கா தேவியை ரசித்தோம். ஒரு சிட்டிங் தியானம் செஞ்சோம். செஞ்சுட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அந்த கடை ஓனருக்கு அவருக்கு பகிர்ந்தோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு பகிர்ந்தாங்க. ஒரு நல்ல உரையாடலாக இருந்துச்சு. One guy came and given to him automatically. Oh, you want VIP pass? Oh, okay. How many persons are there? We are 5. He's having 5 persons VIP pass. He came and we went there inside and he touched the deity. So it was awesome. Then it's a miracle because it's never happened like with anyone. Maybe it happens, but not. It is not common to do. And we came and we started to Badrinath. There was completely some 20 to 25,000 people are in line. Queue. Downstairs. Kedarnath downstairs. Look, what do you call that name? Like Gupta Kashi. Gupta, no, not Gupta Kashi. Gupta Kashi. Yeah. Sonprayag. 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 I will come there. I hope one day to see you. 11ஆம் நாள் ரிஷிகேஷில் இருந்து டெஹ்ராடூனுக்கு கங்கையில் காலையில் குளிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சரணம் சரணம் நித்ய குருவே சரணம் சரணம் குருவே சரணம் சரணம் நித்ய குருவே சரணம் சரணம் நித்ய நித்ய குருதேவா பவபயஹரணா நித்ய நித்ய குருதேவா பவபயஹரணா ஆதி சங்கரா ஹரிநாராயணா ஆதி சங்கரா ஹரிநாராயணா ஹரி ஓம் நித்யானந்தா நித்ய நித்ய சாந்த ரூப. நம்ம ரிஷிகேஷில் தங்குறதுக்கு இடம் கொடுத்த சுந்தர் சாமி அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்ட்டு அவரோட ஆசிரமுக்கு வந்திருந்தோம். இவர் நமக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா ரிஷிகேஷில் நமக்கு இந்த அற்புதமான அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்காது. நன்றி ஸ்ரீ.
அடுத்ததாக நம்ம தங்கியிருந்த ஆசிரமத்தை நிர்வகிச்சுட்டு இருந்த ஆத்மானந்தா சுவாமிகளுக்கும் நம்ம நன்றி கூற மறக்கக்கூடாது. நன்றி ஸ்ரீ. என்ன புண்ணியம் செய்தேனோ